வணக்கம் நண்பர்களே. நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது 220 மெகாவாட் மின்திறன் கொண்ட கனநீர் அணுமின் நிலையத்தின் எளிமையாக்கப்பட்ட மாதிரியாகும். இத்திறன் கொண்ட அணு உலை 10 to 15 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்திற்கு மின்சார விநியோகம் செய்ய போதுமானதாகும். நிஜ அணு உலைகள் இந்த மாதிரியை விட 150 மடங்கு பெரிதாக இருக்கும். இந்த அழகான உருளை வடிவ மாதிரி அணு உலை கட்டிடத்தை பிரதிபலிக்கிறது. உண்மையில் இது 72 மீட்டர் உயரம் மற்றும் 46 மீட்டர் விட்டம் கொண்ட சிறந்த கட்டமைப்பாகும். செவ்வக வடிவில் இருப்பது டர்பைன் கட்டிடமாகும். இந்த குவிமாட அமைப்பில் உள்ள அணு உலை கட்டிடமானது கான்கிரீட்டால் ஆன 2 உருளை வடிவ சுவர்களை கொண்டதாகும். இவை உட்புற கட்டுப்பாட்டு சுவர் மற்றும் வெளிப்புற கட்டுப்பாட்டு சுவர் என அழைக்கப்படுகிறது. இந்த 2 சுவற்றிற்கும் இடையில் 2 மீட்டர் இடைவெளி உள்ளது. இந்த இரட்டை கட்டுப்பாட்டு அமைப்பு இயற்கை சீற்றம், விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தாங்கும் வலிமை பெற்றது. அணு உலை கட்டிடத்தில் காற்றழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு குறைவாக பராமரிக்கப்படுகிறது. அதனால் அணு உலை கட்டிடத்தில் இருந்து காற்று வெளியே கசிவது தடுக்கப்படுகிறது. அணு உலை கட்டிடத்தின் மைய பகுதியில் உள்ள பெரிய உருளை வடிவத்தில் இருக்கும் இருமுனை கவசம் கொண்ட கேலண்ட்ரியா அணு உலையின் இதயமாகும். இது சிவப்பு வண்ணத்தில் காட்டப்பட்டுள்ளது. கேலண்ட்ரியா மிகவும் உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் உருவாக்கப்பட்ட அணுகலன் ஆகும். கேலண்ட்ரியாவானது கனிம நீக்கம் செய்யப்பட்ட நீரில் மூழ்கிய நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் கதிர்வீச்சை தடுக்கும் கவசமாக செயல்படுகிறது. இந்த கேலண்ட்ரியாவில் மாடரேட்டர் இணைப்புகள், குளிரூட்டி இணைப்புகள், குளிரூட்டி ஃபீடர் இணைப்புகள், முதன்மை மற்றும் இரண்டாம் அணுவினை நிறுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் அமைப்புகள் உள்ளது. எரிபொருள் கொண்ட குளிரூட்டி டியூபானது 306 கேலண்ட்ரியா டியூபிற்குள் அமைக்கப்பட்டுள்ளது. இவையாவும் இருமுனை கவசங்களால் தாங்கி பிடிக்கப்பட்டுள்ளன. நியூட்ரான் ஆனது எரிபொருளில் இருக்கும் யுரேனியத்தை தாக்கி யுரேனிய அணுக்களை தொடர்ந்து கட்டுப்பாடான முறையில் பிளக்கிறது. இதை அணு பிளவு என்கிறோம். ஒவ்வொரு பிளவின் போதும் 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வெளியிடப்படுகிறது. இந்த சங்கிலி தொடர் போன்ற பிளவே அணுவின் உற்பத்தியின் ரகசியமாகும். இந்த தொடர் அணு பிளவு செயல்முறையினால் அதிக அளவில் வெப்பம் உருவாகிறது. இந்த வெப்பமானது நீராவி கொதிகலன்களில் தண்ணீரை நீராவியாக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீராவியானது டர்போ ஜெனரேட்டரை சுழல வைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. கேலண்ட்ரியாவானது கன நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த நீரானது சாதாரணமான தண்ணீரை விட 10% கனமானது. இந்த கனமான நீரானது பிளவு செயல்பாட்டை கட்டுப்படுத்தவும் வேகத்தை குறைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. கன நீரானது 2 டியூட்ரியம் அணுக்களை கொண்டதாகும். இதற்கு அதிக அளவில் நியூட்ரான்களை உறிஞ்சும் தன்மை கிடையாது. இது மாடுலேஷன் என்ற செயல்முறைக்கு மிகவும் அவசியமாகும். மாடுலேட்டர் சுழற்சியானது கேலண்ட்ரியாவில் தொடர்ந்து செயல்பட்டு உலையில் இருந்து வெப்பத்தை வெளியேற்ற பயன்படுகிறது. புதிய எரிபொருளை உள்ளே நிரப்பவும் அல்லது பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை உலையில் இருந்து வெளியேற்றவும் கணிப்பொறியால் கட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எரிபொருள் மாற்றம் உலை இயக்கத்தில் இருக்கும் போதே செய்யப்படுகிறது. இந்த வெப்பமடைந்த கனநீர் குளிர்வி கேலண்ட்ரியாவிலிருந்து வெளியேறி நீராவி கொதிகலன்களில் வெப்ப இடமாற்றம் செய்கிறது. 4 நீராவி கொதிகலன்கள் மற்றும் பம்புகள் கேலண்ட்ரியாவின் மேல் சாம்பல், வெள்ளி மற்றும் பச்சை நிறத்தால் காட்டப்பட்டுள்ளது. நீராவி கொதிகலன்களிலிருந்து வெளியேறும் நீராவியானது டர்பைன் கட்டிடத்திற்கு குழாய்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த குழாய்கள் ஆரஞ்சு வர்ணத்தில் காட்டப்பட்டுள்ளது. நீராவியானது டர்பைன் பிளேடில் மோதி அதை சுழல வைக்கிறது. இதன் மூலம் டர்பைனுடன் இணைக்கப்பட்ட ஜெனரேட்டரும் சுழல்வதனால் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மின்சாரம் சுவிட்ச் யார்ட் மற்றும் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மூலம் எடுத்து செல்லப்படுகிறது. டர்பைனிலிருந்து வெளியேறும் நீராவியானது கண்டென்சரில் குளிர்விக்கப்பட்டு வெந்நீராக்கப்பட்டு நீராவி கொதிகலன்களுக்கு மறுபடியும் எடுத்து செல்லப்படுகிறது. இங்கே டர்பைனுக்கு கீழே நீல வண்ணத்தில் குறிக்கப்பட்டிருப்பது கண்டென்சர் ஆகும். நமது இந்திய தயாரிப்பில் உருவான 220 மெகாவாட் மின்திறன் கொண்ட கனநீர் அணுமின் உலையானது 2 துரிதமாக மற்றும் சுதந்திரமாக செயல்பட்டு அணு உலை இயக்கத்தை தானாகவே நிறுத்தும் வல்லமையுள்ள அமைப்புகளை கொண்டது.
இரண்டாம் அணு உலை இயக்கத்தை நிறுத்தும் அமைப்பானது முதல் இயக்கத்திற்கு மாற்றாக செயல்படுகிறது. இந்த இரண்டு வேகமாக இயங்கும் அமைப்புகளுக்கு ஆட்டோமேட்டிக் லிக்விட் பாய்சன் அடிஷன் சிஸ்டம் மாற்றாக செயல்படுகிறது. இதோடு மாடுரேட்டரில் ஈர்ப்பு சக்தியால் ஆட்டோமேட்டிக் லிக்விட் பாய்சன் சேர்க்கப்பட்டு பாதுகாப்பாக அணு உலை நிறுத்தம் செய்யப்படுகிறது. பாதுகாப்பே முதன்மையானது என்பது அணு உலைகளுக்கான தலையாய கோட்பாடாகும். இந்த பாதுகாப்பு முறை பலவகைப்பட்ட, தம்முள் மாறுபட்ட, சுதந்திரமான மற்றும் தோல்வியடையா அமைப்புகளால் நிறைவேற்றப்படுகிறது. இதன் மூலம் பூகம்பம், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து அணு உலைகள் பாதுகாக்கப்படுகின்றன. அணு உலையின் மொத்த இயக்கமும் திறமை வாய்ந்த, நன்கு பயிற்சி பெற்ற மற்றும் உரிமம் பெற்ற வல்லுநர்களால் மட்டுமே இயக்கப்படுகிறது. அணு உலை இயக்கத்தை தானாகவே நிறுத்தும் வல்லமை கொண்டுள்ள தானியங்கி கணிப்பொறி இயந்திரங்களை நிறுவுவதன் மூலம் மனித பிழைகளானது குறைக்கப்படுகிறது. இந்தியாவில் அணு உலை வடிவமைப்பு, கட்டுமானம், இயக்கம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனம் மேற்கொள்கிறது. நண்பர்களே, நீங்கள் எப்போது அணுமின் என்ற வார்த்தையை காதில் கேட்டாலும் முதலில் அதன் மதிப்பிற்குரிய பங்களிப்பை எண்ணி பாருங்கள். அணுமின் உற்பத்தி பாதுகாப்பான, சுத்தமான, சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மற்றும் குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு NPCIL குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.